ஜெடிகே டிவி நேயர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். போன வாரம் கேட்ட கேள்வி, ஒரு அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என் மகன் நான் அவனை நல்லா கவனித்து அவனை நல்லா பார்த்து நல்லா வளர்த்தேன். ஆனால் அவன் விருப்பப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டான். அது இப்போ அவன் என்னைய சரியாக கவனிக்கிறது இல்லை. என்னை நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போங்க அந்த அளவு சொல்கிற அளவுக்கு அவன் ரொம்ப மாறிட்டான். அவன் முடியாமல் இருக்கும்போதெல்லாம் நான் தான் அவனை நல்லா கவனித்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த ஒரு மனநிலைக்கு போகவே கூடாது. இந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கிறது உண்மை தான். ஆனால் மகன் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகவே கூடாது. அதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணணும். இதை எப்படி, அதாவது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை அதற்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. அதனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறனால இதுக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும், எப்படி என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குது, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். நம்ம எடுக்கிற சொல்யூஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது, அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, அதுதான் முக்கியம். நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கிறனால, இப்போ ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கும்போது இந்த குடும்பம் சமாதானத்துக்குள்ளே வருதா, மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அந்த அன்பு இன்னும் அதிகமாகுதா, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதனால் நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு டெசிஷன், சரி இப்போ பிடிக்கலை அப்படின்னா, சரி நீங்கள் அப்போ பிரிஞ்சு போங்க, நீங்கள் தனியாக இருங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, இப்படியும் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இன்னொரு டெசிஷன் எப்படி அப்படின்னா, ஒரு முறை நான் ஒரு ஹோமில், ஓல்டேஜ் ஹோமில் பார்க்கும்போது ஒரு அம்மா அவங்க இப்படி தான் சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நான் எதுக்கு நான் அங்கே இருந்து கஷ்டப்படணும், எனக்கு தான் பென்ஷன் இருக்குதுல்ல, அதனால் நான் அங்கே அந்த மாதிரி நான் இருக்க முடியாது, சும்மா அவங்க பண்ணுறதுக்கெலாம் நான் அடிமை கிடையாது, நான் அடிமை மாதிரி இருக்க முடியாது, என் பென்ஷன் எனக்கு இருக்குது, நான் எப்படினாலும் இருந்துக்கிடுவேன். இன்னொன்று, நான் இப்போது அவங்க ஹோமில் இருந்தாங்க, ஹோமில் என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எனக்கு எந்த குறையுமே இல்லை, நானாக தான் வந்துட்டேன் வீட்டிலேருந்து. அவங்க போவேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் நானாகவே வந்துட்டேன், நான் இப்போது தான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துருக்குறாங்க. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு டெசிஷன் ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம எடுக்கிற டெசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லாமல் திரும்பவும் ஒருத்தர் கொஞ்சம் உணர்ந்துட்டு எந்த இடத்துல சரி பண்ணலாம் அப்படின்னு சரி பண்ணிவிட்டு திரும்ப சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது. ஏன்னா மகனை நல்லா கவனிச்சிருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான், நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ மட்டும் என் மகன் மேலே இந்த மாதிரி கசப்பு, வெறுப்பு, மகன் பண்ணது இவங்களுக்கு பிடிக்கலை, அதனால் மனசுக்கு இப்போ கஷ்டமாகறனால இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா பிள்ளைங்க தவறு செய்யும்போது பெற்றோர் மன்னித்து அவங்களுக்கு சரியானபடி அதை புரிய வைக்கும்போது அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு மறுபடி நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதற்கான முயற்சியை கரெக்டாக எடுக்கணும். சரி, நம்ம பையன்
இப்படி பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ பிள்ளைங்க வந்து தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் நீதிமொழிகள் 23:22 நம்ம வாசிக்கிறோம், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அப்போ வயசாகிற காலத்தில் வந்து பிள்ளைங்க தாயை வந்து அசட்டை பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து நீங்கள் சும்மா இருங்க அப்படின்லாம் வந்து அவங்கள பேசிடக்கூடாது. இப்படி தான் நமக்கு வந்து பைபிள் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ இவங்க மகன் வந்து அதை செய்ய தவறுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. அது யார் மேலே வேணுனாலும் அந்த தப்பு இருக்கலாம், மகன் மேலே இருக்கலாம், இல்லைன்னா அம்மா மேலே இருக்கலாம், மருமகள் மேலே இருக்கலாம், யார் மேலே வேணாலும் இருக்கலாம். இப்போ அம்மாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த எண்ணம் வரவே கூடாது முதல்ல பெற்றோருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பைபிளில் பார்க்குறோம் வசனம், தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்துரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போது அவங்க வந்து மனைவியோடு இசைந்திருக்கதை நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி அவங்க அப்படி இசைந்திருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு, இல்லை எனக்கு என் அம்மா தான் பெருசு, உன்னை விட எனக்கு என் அம்மா தான் பெருசு அப்படின்னு உங்கள் மகன் சொன்னால் தான் அது வந்து தப்பு. இப்போ அவங்க வந்து நீங்கள் சரியாக தான் அவங்கள வளர்த்துருக்குறீங்க, அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க, மனைவியோடு இசைந்திருக்காங்க. அதே நேரத்தில் அம்மாவை வந்து அசட்டை பண்ணாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நீ உன் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்ட அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எப்படி அது ஆகும் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவியோடு தான் சேர்ந்துருக்கணும். அப்போ உங்களுக்கு அது புரியலை அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை புரிஞ்சிக்கலை, அவங்க மனைவியோட அவங்க சில டெசிஷன்ஸ் எடுக்கிறது அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக, அவங்களுடைய கம்ஃபர்ட்காக, அவங்களுக்கு சரின்னு இருக்கிற மாதிரி அவங்க டெசிஷன் எடுக்கும்போது அது உங்களுக்கு அது பிடிக்கலையோ அல்லது உங்களுக்கு புரியலையோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க எதனால் என்ன ஒரு இது எடுத்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். நம்ம வந்து கணவன் மனைவி ஒரு என்னன்னா குடும்பத்தை அவங்க கட்டுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஒரு புது குடும்பத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது கட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அசட்டை பண்ணுவாங்க. பயபக்தியாக அதை செய்யணும்னு நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அதை கட்டுவாங்க. அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் குடும்பத்தை கட்டுறாங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க நல்லபடியாக அந்த குடும்பத்தை கட்டி ஆண்டவருக்கு பிரியமான சந்ததியை உருவாக்கி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மனசார அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதை கட்டும்போது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லைன்னா நீ என்ன சொல்கிறது, கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறத வந்து அதை புரிஞ்சிக்காமல் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களால நல்லபடியாக அந்த குடும்பத்தை கட்டி கொண்டு வர முடியாது. இது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சரி நான் என் அம்மா பக்கம்தான் சேருவேன், அம்மா சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் மகன் மாறினாங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில கேப் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க கணவன் மனைவி இசைந்திருக்கணும். அதே நேரத்தில் அவங்க பெற்றோரையும் கனம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி தான் செய்யணும். அவங்களுக்கு சரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட பேசணும். உட்காந்து உங்கள் மகன்கிட்டையும் பேசணும், உங்கள் மருமகிட்டையும் பேசணும். 2 பேரும் உங்களுடைய பிள்ளைங்க தான், அவங்க சேர்ந்துருக்கணுங்கிறது தான் உங்கள் விருப்பம். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசினாதான் வந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்களுக்கும் வந்து உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் அவங்க சொல்லி புரிய வைக்கணும். இன்னொன்று, உங்களை அவங்க ஆனர் பண்ணுறது,
அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் உங்களை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக நினைக்காம உங்ககிட்டேயும் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது, உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மனசு விட்டு அவங்களோட பேசணும். அப்படி செய்யும்போது நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களை இக்னோர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். மனசு விட்டு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல ஃபேமிலியில், அது வந்து இதுதான். உட்காந்து நீங்கள் பேசி ஒரு தடவை பேசும்போது அவங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வைங்க. அப்படி செய்யும்போது இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் அதை செய்யாமல் மருமகளை டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மகன் வந்து பிரிஞ்சு போகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தான் அவங்க வருவாங்க. இதுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து நல்ல எப்படி இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து ஒரு சமாதானமான ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அவரால் முடியும். அதனால் நல்லா ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை செய்யுங்க. இந்த பதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வாரத்துக்கான ஒரு கேள்வி, ஒரு கேர்ள் சைல்டு, அவளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, அவளுடைய ஓன் பிரதர் இறந்து போனனால அந்த ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அதிலேருந்து அவங்களால வெளியே வர முடியலை. இதுக்காக என்ன செய்யலான்னு கேட்டிருக்காங்க. இதை குறித்து அடுத்த வாரம் பேசலாம். இதுபோல் உங்கள் கேள்விகளை 8508898168 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா heavenlypeace2020@gmail.comங்கிற இமெயில் ஐடிக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.